ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 4 2025 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 2024 எக்ஸாம் வச்சு 2025 இப்போ அதுக்கான கவுன்சிலிங் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஜேஏ முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ 3க்குமே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன நான் கற்றுக்கிட்டேன், எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங் நமக்கு 2025 குரூப் 4 வந்து ஜூலை 13 நடக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து கவுன்சிலிங் இந்த வரை வந்துடலாம், இல்லை லேட்டாக கூட வரலாம். ஸோ அதான் நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம். பட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து ரேண்டமாக நான் டே 4 கவுன்சிலிங் வச்சுருக்கேன். இது வந்து ஜேஏக்கான கவுன்சிலிங்கு, அந்த லிஸ்ட் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஹைலைட் பண்ணது முன்னாடி நம்ம வீடியோ போடுறதுக்காக. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஒன்றும் விஷயம் கிடையாது. ஸோ இது இங்கே இது ஓகே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு எவ்வளோ இது பண்ணாங்கன்னா 6244 வேக்கன்சிஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் 1ஏல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 480 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் 1பின்னு சொல்லி நிறைய வேக்கன்சிஸ் 2208 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் 1சி என்ன பண்ணாங்க, 550 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி போயிட்டு அப்புறம் மொத்தமாக ரிவைஸ்டு பண்ணி 1டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 41 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணாங்க. மொத்தமாக எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து நியர்லி வந்து 9532 நினைக்கிறேன் வேக்கன்சிஸ். ஆக்சுவலாக வந்து 9491 வேக்கன்சிஸ் தான் இருந்துச்சு. 41 வேக்கன்சிஸ் வந்து லாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த 41 வேக்கன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல. மொத்தமாக 41 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி லாஸ்ட்டு டிசம்பரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 9532 வேக்கன்சிஸ் நமக்கு மொத்தம் இருக்குது அப்படின்றது. பட் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக பார்க்காம தனித்தனியாக பார்க்கணும். என்ன அப்படின்னா வந்து விஏஓ ஜேஏ வந்து 4682 வேக்கன்சிஸ் போயிடும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நமக்கு மொதல் வந்து 400 அதாவது 2477 வேக்கன்சிஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 21 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு வேக்கன்சிஸ் டிக்ரீஸ் பண்ணி நமக்கு மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சிஸ்னால் 2497 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டெனோக்கு வந்து 662 வேக்கன்சிஸ் சொல்லும் போதே அவ்வளோதான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வேக்கன்சிஸ் கூட்டினாங்க, குறைச்சாங்க, எல்லாம் பண்ணி நமக்கு வந்து ஒரு இதாக வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நமக்கு நியர்லி வந்து 1670 சம்திங் கிட்ட போயிடும். ஸோ இப்படி பிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து மொத்தம் நம்ம பார்க்கும்போது நியர்லி 10,000 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்கும். ஆனால் அது ஜெயில் வந்து 4000 வேக்கன்சிஸ் கிட்ட போயிடும். டைப் 2000 போயிடும். ஸ்டெனோக்கு ஒரு 600 வேக்கன்சிஸ் கிட்ட போயிடும். ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு 1600 1700 வேக்கன்சிஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வேக்கன்சிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வேக்கன்சிஸ் கம்மி தான். ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு வேக்கன்சிஸே கிடையாது. அதாவது ஒரு இதே கிடையாது. ஃபாரஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணலை. இந்த தடவை ஃபாரஸ்ட் இன்க்ளூட் பண்ணனால நியர்லி வந்து ஒரு 1700 வேக்கன்சிஸ் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1700 வேக்கன்சிஸ் வந்து இருக்கிறனால தான் நமக்கு இந்த வேக்கன்சிஸ்லாம் இங்கே குறைஞ்சிருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைமும் நமக்கு குரூப் 4 கால் பண்ணாமல் ஃபாரஸ்ட் இன்க்ளூட் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து இஓ எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து மேபி அதுலேயும் சில வேக்கன்சிஸ் நமக்கு போகும். ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து இப்போ 4682 வேக்கன்சிஸ். ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ ஃபில் பண்ணாங்க அப்படின்னா 4650 வேக்கன்சிஸ் தான் ஃபில் பண்ணாங்க. நியர்லி ஜேஏல 32 வேக்கன்சிஸ் நமக்கு குறைச்சிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். 32 ஜேல குறைச்சிட்டாங்க. டைப்பிஸ்டில் 2497க்கு நியர்லி 60+ வேக்கன்சிஸ் 66 வேக்கன்சிஸ் நினைக்கிறேன். ஸோ அது குறைச்சி தான் நமக்கு ஃபில் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நீங்கள் வந்து உங்களோட டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட்டு கம்யூனலில் அந்த இதை போய் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டெனோக்கு வந்து 662க்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் குறைச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பெருசாக நமக்கு குறைச்ச மாதிரி இது இல்லை. அண்ட் தென் நான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக தான் சொல்கிறோம். இதில் வந்து எல்லாருமே வருவாங்க, ஸ்பெஷல் கேட்டகரிஸும் வருவாங்க, பிஎஸ் டீம் வித்தவுட் பிஎஸ் டீம் எல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக கேட்டகரி சொல்கிறோம். நீங்கள் அதுலேயுமே வந்து நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் சில கேட்டகரிஸ் போகும், சில வேக்கன்சிஸ் போகும்.
ஸோ அப்படிங்கும்போது இன்னும் நமக்கு வேகன்சிஸ் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போ 1000 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதில் உமனுக்கு எவ்வளோ தனியாக போகும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ போகும், டிடபிள்யூக்கு எவ்வளோ போகும், பிடபிள்யூடிக்கு எவ்வளோ போகும் தனித்தனியாக நான் சொல்லியிருப்பேன். அது பிஎஸ்டிஎம் வித் பிஎஸ்டிஎம் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும் தான் பிஎஸ்டிஎம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதேமாதிரி இப்போ நிறைய பேர் கேட்குறது வந்து எவ்வளோ பேர் எவ்வளோக்கு போயிருப்பாங்க அப்படின்னா வந்து இப்போ 4682 பேர் வந்து ஜேஏக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து 1155 பேர் போயிருப்பாங்க. எம்பிசி 874, ஜென்ரல் டேர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1336, பிசிஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 186. இது ஜேஏக்கு. இதே எஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 847, எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 140, எஸ்டி அப்படின்னு பார்த்தோன்னா 144. ஸோ எல்லாம் சேர்த்து தான் 4682. அதில் தான் அவங்க வந்து 32 வேகன்சிஸ் குறைச்சிட்டாங்க. அந்த 32 வேகன்சிஸ் எப்படி குறைச்சாங்க அப்படின்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே குறைச்சிருப்பாங்க, சொல்ல முடியாது. ஷார்ட் ஃபால் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களா, இந்த தடவை வந்து ஃபில் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் ஷார்ட் ஃபால் மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணாங்க. ஆனால் ஃபுல்லாக ஃபில் பண்ணாங்களான்னு கேட்டால் ஃபில் பண்ணலை. ஆனால் இந்த தடவை ஷார்ட் ஃபால் நிறையா இருந்ததுனால தான் நமக்கு வந்து, ஏன்னா ஷார்ட் ஃபால் அப்படின்றது எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு ஷார்ட் ஃபால் வந்து இது பண்ண முடியும். ஸோ பிஎல் அப்படின்றது அந்தந்த கம்யூனிலுக்கு இருக்கிறனால தான் அது வந்து அவங்களுக்கு வந்து போகும். ஸோ ஷார்ட் ஃபால் பிஎல் பார்த்துக்கணும். ஸோ ஷார்ட் ஃபால் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபில் பண்ணிட்டாங்கன்றனால நெக்ஸ்ட் டைம் ஷார்ட் ஃபால் வருமானு கேட்டால் டவுட்டு தான். ஸோ ஷார்ட் ஃபால் இருக்கிறனால தான் இவ்வளோ வேகன்சிஸ் நமக்கு வந்துச்சு அந்த ஒரு கம்யூனலில். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கவுன்சிலிங் போயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஏல வந்து 168 வந்து பிசிக்கு எனக்கு தெரிஞ்சு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிசிக்கு எம்பிசிக்கு 167 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். எஸ்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 162 கொஷின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த எஸ்எஃப் அதிகமாக இருக்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்குமே ஷார்ட் ஃபால் இருக்கனால தான் கொஞ்சம் போச்சு. ஸோ அவங்களுமே ஜேஏ நிறையா காம்படிஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா ஜேஏல பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்படிஷன் இருந்த 3 இது யாருக்கு அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் ஜென்ரல் டேர்னில் ரொம்ப காம்படிஷன் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் வந்து எம்பிசியில் 171 கொஷின் போட்டாங்க. 5th டேயில் வந்து ஆஃப்டர்நூன் போனாங்க. ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன், ஆஃப்டர்நூனா மார்னிங் சரி, அதெல்லாம் 5th டே தான் போனாங்க. ஸோ 171 கொஷின் அப்படின்றது வந்து ஒரு நல்ல கொஷின்ஸ் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு 5th டே போனாங்க அப்படின்னும்போது அந்தளவுக்கு நமக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று என்ன எல்லாரும் சொல்லுவீங்க, ஆக்சுவலி இவங்க என்ன இப்போ வளர்றாங்க, கொஷின் வந்ததுக்கப்புறம் தானே கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஷின் வந்ததுக்கப்புறம் தான் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா ஓரளவு மார்க் ரொம்ப போகும். மாட்ரேட்டாக இருந்தால் கொஞ்சம் மார்க் இதாகும், ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் வந்து மார்க் கம்மியாகும். ஆனால் அப்படி இருந்தாலுமே ரொம்ப கம்மியாகாது. ஏன் அப்படின்னா போன தடவையோட இந்த தடவை கொஷின் வந்து கூட்டி தான் இருக்குது. 1 கொஷின்ஸ் வந்து கூட்டி தான் இருக்குது கட் ஆஃபில். ஏன் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ஈஸி தான் இந்த தடவைக்கு அப்படின்ற மேக்ஸிமம் ஏன்னா வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் பட் இருந்தாலுமே படிக்கிறத வந்து இந்த தடவை நிறைய படிக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து எவ்வளோ தான் கொஷின்ஸ் எடுத்தாலும் படிக்கிற அளவுக்கு படிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நமக்கு சேஞ்சஸ் வருது. ஏன் அப்படின்னா வந்து முதல் டைப்பிஸ்ட் இருந்தோம் அப்படின்னா இவ்வளோ கொஷின்ஸ் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை. ஏன்னா வந்து இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த க்ரைட்டீரியா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜேஇ வந்து 170+ போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வேலை. ஆனால் நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னா 175 போடணும். உடனே இது எல்லா கம்யூனலுக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. சில கம்யூனலுக்கு எஸ்பெஷலி நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதாவது மைண்ட் செட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கணும்ப்பா. நான் 170க்கு மேலே போட்டால் தான் நான் ஜேஇயில் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுக்கணும். கொஷின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேபி ஒன் ஆர் 2 கொஷின்ஸ்க்கு கம்மி ஆகலாம். ஆனால் பட் இது வந்து ஒரு மைண்ட் செட். அதுக்கப்புறம் வந்து இங்கிட்ட வந்து எஸ்சிக்கு வந்து ஷார்ட் ஃபால் இருந்தனால இல்லாட்டி அவங்களுமே லாஸ்ட் டைம் வந்து நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அது இல்லைன்னா அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு 165 ஒரு 167க்கு மேலே தான் 167 இப்போ 170+ அப்படின்னா அவங்களுக்கு 168+ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே யாராக இருந்தாலுமே வந்து 168 169 எடுத்தால் தான் ஜெயியாக போக முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த தடவை இருக்கிற மாதிரி அடுத்த தடவை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஷார்ட் ஃபால்ஸ் பிஎல் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் இருக்குமா வருமா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஏன் நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா டைப்பிஸ்ட் ஸ்டெனோ இருந்தால் கண்டிப்பாக வேலையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது.
ஆக்சுவலாக நானே வந்து நவம்பர் மந்த் லாஸ்ட் வீடியோ போடும்போது டைப்பிஸ்ட் வந்து ரொம்ப எல்லாம் பண்ணிட்டாங்க, இனிமேல் டைப்பிஸ்ட் வேல்யூ இருக்காது, பண்ணுறதுனா ஸ்டெனோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன் நான் அதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, லாஸ்ட் 2022 குரூப் 4க்கும் அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 அது ரெண்டோட கவுன்சிலிங்கையும் வச்சு தான் நான் பார்த்தேன். அப்போ வந்து ஸ்டெனோக்கு ரொம்ப காம்படிஷன் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் இந்த தடவை காம்படிஷன் நிறைய இருந்துச்சு. அதுக்கு மேபி 2 ரீசனாக இருக்கலாம். ஒன்று வந்து வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. போன தடவை வந்து 1100 சில்ட்ர சம்திங் இருந்தாங்க. இப்போ அதில் பாதி வந்துருச்சு. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் அதுலேயும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஎல் வேக்கன்சிஸ், ஷார்ட் ஃபாலோட பிஎல் வேக்கன்சிஸ் நிறைய இருந்துச்சு. பிடபிள்யூடிலையும் நிறையா இருந்துச்சு. முக்கியமாக பிசிஎம்ல நிறைய வேக்கன்சிஸ் போயிருந்துச்சு. ஆனால் பட் எல்லாமே ஃபுல்லாக ஆட் பண்ணாங்களான்னு கேட்டால் ஆட் பண்ணல. கொஞ்சம் குறைச்சி தான் இது பண்ணலாம். பட் இருந்தாலுமே இப்போது 30 இருக்க வேண்டிய இடத்துல வந்து நமக்கு 79 வேக்கன்சிஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால, ஸோ ஒரு கம்யூனலில் வந்து அடிபடும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால மேபி இந்த தடவை வந்து ஸ்டெனோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலுமே ஸ்டெனோ வந்து ஃபர்தராக யாருக்கு வந்து ரொம்ப ஹோப்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசிஎம், அதுக்கப்புறம் எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறம் எஸ்சி கூட கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ மேக்ஸிமம் இவங்க 3 பேருக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி இவங்கலாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டெனோவே வச்சுருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் படிக்கணும். ஸ்டெனோ இருக்குது, ஓகே நான் வந்து 140 கொஷின்ஸ்லாம் போட்டால் எனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற காலம்லாம் மலையேறி போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 148 கொஷின்ஸ் வரைக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். பிசி, எம்பிசிக்கு 148 கொஷின்ஸ் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ அந்த மாதிரி இப்போ 148 அப்படின்னா வந்து ஸோ இப்போ இந்த தடவை 148 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதுவே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதோட கூடலாம் கம்மியாக ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டெனோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து 150+ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கம்பெனிலனாலும் நான் 150 எடுக்கணும் அப்படின்னா தான் எனக்கு ஜாப் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டெனோ வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சொன்னால் நான் வேஸ்ட்டுன்னு சொல்லலை. பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா என்றைக்குமே எந்த படிப்புமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த ஃபஸ்ட் விஷயங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இப்போ யூஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நமக்கு ஸ்டெனோ எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் டீச்சிங் கூட பண்ணலாம் ஸ்டெனோ. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது யூஸ் ஆகும். படிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் படிச்சிங்க. இப்போ நீங்கள் நான் லோயர் பண்ணிவிட்டு ஹையர் பண்ணிகிட்ருக்கேன், இல்லாட்டி ஒரு ஹையர் பண்ணேன், இன்னொரு லோயர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஓகே. ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறேன் ஸ்டெனோ அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறவங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பிசிஎம், அதுக்கப்புறம் எஸ்சிஏ, எஸ்டி எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். எஸ்சி வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நியர்லி வந்து 2 இயர்ஸ் ஆகலாம். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு காம்படிஷன் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் வந்து பிசி, எம்பிசிக்கெலாம் வந்து ரொம்ப காம்படிஷன் ஆல்ரெடி ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் யாராவது பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்ட் பண்ணுற நேரத்தில் உட்காந்து, அதாவது டிஎன்பிசிக்காக ஷார்ட் ஹேண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக உட்காந்து படிக்கலாம் என்ன கேட்டால். ஏன் அப்படின்னா வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே போகுது. முதல்ல வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து 140+ இருந்தால் போதும். டைப்பிஸ்ட் வந்து 155 to 160 இருந்தால் போதும். அதுக்கு வந்து 170, 168 அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு காலம் வந்துச்சு. பட் இப்போ அப்படியே மாறிடுச்சு. அதான் டைப்பிஸ்ட்லாம் 155 இருந்தால் போதும். இப்போ வந்து டைப்பிஸ்ட்டே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து ஜேஏல வந்து கிடைக்காதவங்க சில பேர் கூட நல்ல டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட்டில் வராங்க. ஆனால் அது அவங்களோட ஒப்பீனியன். அப்படி அதுக்காக மட்டும் இல்லை. பட் நிறைய பேர் நிறைய மார்க்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி போகுது. இப்போ நம்ம டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டர்னுக்கு வந்து எவ்வளோ போச்சு அப்படின்னா 732, பிசி 639, பிசிஎம் 94, எம்பிசி 471. ஸோ இதான் வேக்கன்சிஸு. எஸ்சி வந்து 434. ஆக்சுவலாக ஷார்ட் ஃபால் இருக்கனால தான் வந்து எஸ்சிக்கு மட்டும் கொஞ்சம் வேக்கன்சிஸ் எல்லாமே கூட இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்ப்பா. எஸ்சிஏ 77, எஸ்டி வந்து 51. ஸோ எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2497 வேக்கன்சிஸ் இருக்கும். ஆனால் நமக்கு ஃபில் பண்ணது வந்து ஒரு 60 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கம்மியாக தான் ஃபில் பண்ணாங்க. டைப்பிஸ்ட் 2 பற்றி சொல்லவே இல்லை அவங்க, அதை பற்றி விட்டுருங்க. ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தாலுமே நமக்கு டைப்பிஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா டைப்பிஸ்ட்லேயுமே எனக்கு தெரிஞ்சு பிசி, எம்பிசி காம்படிஷன் நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜேஏல வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி 3 பேருமே காம்படிஷனுக்கு வந்தாங்க. ஸோ ஆனால் டைப்பிஸ்ட்டில் வந்து பிசிக்கும் எம்பிசிக்கும் வந்து ரொம்ப காம்படிஷன் இருந்துச்சு. எஸ்சிக்கு வந்து மேக்ஸிமம் காம்படிஷன் இல்லை.
ஆனால் இருந்தாலுமே வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக அப்படின்னாலுமே வந்து பிசி எம்பிசிக்கு அப்புறம் எஸ்சி வந்து ஜேஏலையும் சரி டைப்பிஸ்ட்லேயும் சரி ஒரே நாளில் 100க்கு மேற்பட்டவங்க ஃபில் ஆனாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு சர்ட்டனில் அவங்களுக்குள்ள காம்படிஷன் நிறைய இருக்கும். இப்போ 164 கொஷின் அப்போ 164லேயே நிறையா பேர் போட்டிருப்பாங்க. 164 163. ஸோ அதனால தான் வந்து 164 ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்கன்னா அந்த ஒரே நாளில் ஃபில் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள காம்படிஷன் நிறையா இருந்துச்சு ஜேஎல்லையும் சரி டைப்பிஸ்ட்லேயும் சரி, அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெனோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்ன் 155, பிசி 153, பிசிஎம் 79, எம்பிசி 120. ஸோ ஜென்ரல் டர்ன் வந்து 155, பிசி 153, பிசிஎம் 79, இது 79, எம்பிசி 120. இன்னும் எஸ்சி எஸ்டி அவங்க இருக்காங்க. எஸ்சி வந்து 92, எஸ்சி ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா 28, எஸ்டி வந்து 35, எல்லாம் ஆட் பண்ணால் 662 வரும். அவங்க ஒரே ஒரு வேக்கன்சிஸ் வந்து குறைச்சிருக்காங்க, 661 போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ இதுலையுமே வந்து நமக்கு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, டைப்பிஸ்ட் 2, டைப்பிஸ்ட் 3 அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வரும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து ஓரளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு காம்படிஷன் நிறையா இருக்குது. ஸோ வந்து அதுக்கப்புறம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் பற்றி சொல்லலை. ஸோ அவங்களுக்குலாம் வேகன்சிஸ் சரி இது கட் ஆஃப் கம்மி தானா அப்படின்னு கேட்டால் பிசி எம்பிசி எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது அவங்க 3 பேர் அவங்க ஒரு 3 பேர் அவங்க ஒரு கேட்டகரியில் வருவாங்க. எப்படி இவங்க 3 பேர் ஒரு கேட்டகரியில் வராங்களோ அவங்க 3 பேர் ஒரு கேட்டகரியில் வருவாங்க. காம்படிஷன் இந்த 3 பேருக்குள்ளே வரும், எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி. ஏன்னா அவங்க வந்து ஒரு இதில் வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் ரொம்ப காம்படிஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 4வது நாள் 5வது நாள் 6வது நாள் அந்த காம்படிஷனில் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து எப்படி கேட்டகரி 1 கேட்டகரி 2 அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அது வந்து லாஸ்ட் டைம் பட் இது மாறலாம். இப்போது வந்து ஏன்னா எப்பயுமே வந்து பிசி எம்பிசி தான். ஆனால் இந்த எஸ்சியை ரொம்ப டஃப் கொடுத்தாங்க ஜெயில. அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து இந்த வருஷம் எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இதில் யாராவது ஒருத்தர் வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து ஒன்றே வந்து ஆக்சுவலாக பிசிஎம்மில் வந்து 172 கொஷின்ஸ் போட்டவங்களே கம்யூனல் ரேங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு 9ஓ 10ஓ சொன்னாங்க. 172 கொஷின்ஸ் போட்டிருந்தாங்க. பட் அப்படிங்கும்போது பிசிஎம்ஏ உங்களுக்கு கொஞ்சம் கம்யூனல் ரேங்க் வந்து முன்னாடி எடுக்கணும், அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நிறைய மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயில வந்து 172 கொஷின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல கொஷின்ஸ் தான். அதுலேயும் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 9th கம்யூனல் ரேங்க்கா இல்லை 11th கம்யூனல் ரேங்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பிசிஎம்மில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ கடைசியில் வந்து நிறைய குழப்பறேன்னு சொல்லி நான் இது பண்ணிடுறாதீங்க. கடைசியில் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஜேஏவாக இருந்தீங்க அப்படின்னா எப்படியாவது 170, அது நீங்கள் என்ன கம்யூனலாக இருந்தாலும் பரவாயில்ல, குறைஞ்சது 170 போடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. ஏன் அப்படின்னா வந்து அப்போ தான் இதுவே நான் சொல்கிறது வந்து இதுதான். ஏன் அப்படின்னா வந்து இதுலேயுமே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப டாப் மோஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மீடியம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, லோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிசி எம்பிசிலாம் வந்து ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் ரொம்ப எடுக்காமல், அது கோர்ட்டும் ஃபில் ஆனதுக்கப்புறம் ஃபில் ஆன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கனால நீங்கள் ஜேஏ அப்படின்னா வந்து 170+ குறைஞ்சது எந்த கம்யூனல்னாலும் பரவாயில்ல. டைப்பிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 165+ வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் சொல்லலாம் நான் பிசி நான் 162 கொஷின் போட்டு நான் எடுத்தேன், 163 கொஷின்ஸ் போட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா அஷ்யூரன்ஸ், கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கு அஷ்யூரன்ஸ் சொல்கிறேன் நான். அதாவது ஸ்டெனோ அப்படின்னா 150+ கொஷின்ஸ் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போவே பிசி எம்பிசிக்கெலாம் 148 147 கொஷின்ஸில் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதனால் நான் ஏன் 150 கொஷின்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நம்ம யோசிக்க வேண்டாம். நிறைய பேர் பேனிக் ஆகும், கிடைக்குமா கிடைக்காதா, செகண்ட் கவுன்சிலிங் கிடைக்குமா கிடைக்காதா, தேர்ட் கவுன்சிலிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டே போயிடுவீங்க. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ டைப்பிஸ்ட்டில் வந்து நீங்கள் இப்போ வந்து 172 கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஜெயில் எடுக்கல, நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு வரீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் டைப்பிஸ்ட் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்காக போவீங்க. டைப்பிஸ்ட்டில் நீங்கள் பிடிச்ச டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி தான் ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஃபாரஸ்ட் சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபாரஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபாரஸ்ட் வந்து 166 கொஷின்லேருந்து
162 வரைக்கும் 162, 161 தெரில. பிசியில் வந்து நமக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்க வந்து அந்த வாக்கிங் ப்ராக்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, அத வச்சு மேக்ஸிமம் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணிடுவாங்க. ஆனா பட் அத கம்ப்ளீட் பண்றதெல்லாம் மேட்டரா இருக்கும். அது இல்லாம நெறைய பேர் வந்து அதிலயுமே ஆப்சென்டீஸ் ஆவாங்க. ஏன்னா டைப்பிஸ்ட்ல போறவங்க போயிருப்பாங்க, ஸ்டெனோ போயிருப்பாங்க. அண்ட் தென் ஜேஏல போறவங்களும் போயிருப்பாங்க. பட் அது இல்லாம வந்து ஃபாரஸ்ட்டுக்கு தனியா இருக்கிறவங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஏன்னா முன்னாடிலாம் ஃபாரஸ்ட்டுன்னு தனியா இருக்கும். அது மாரி இப்பவும் ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணவங்க இருப்பாங்களா? அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ அந்த மாரி யாராவது நீங்க அப்ளை பண்ணும்போது வெறும் ஃபாரஸ்ட் அப்படின்ற அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த கொஞ்சம் இந்த வீடியோல கீழ சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாரி இன்னும் இருக்காங்க. நான் ஃபாரஸ்ட்டுக்கு தான் எய்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் நல்லா ஆப்சென்டீஸ் வந்து இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட் பண்றத வச்சு தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ தான் மார்க்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அந்த 14 கிலோமீட்டர்ஸ், 16 கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, நம்ம நாட் ஃபிட் தான். அண்ட் தென் நெறைய பேர் வந்து அதில வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து, அப்போதைக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்லாம இருக்கலாம். அப்புறம் உமன்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வந்து அப்போதைக்கு ஏதாவது கிரைட்டீரியாலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கவங்க சில பேர் வரமாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஆப்சென்டீஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் போய் அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஒர்க்குக்கு போயிருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி இதை பற்றி உங்களோட கமெண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்ப்பா நிறைய பேர் வந்து இந்த ஒரு மைண்ட் செட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நானுமே வந்து ஸ்டெனோக்கு வந்து இவ்வளவு இருக்குமா, ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து போஸ்டிங் கம்மின்றனால கூட சொல்லலாம். ஓகே, காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இவ்வளோ காம்படிஷன் இருக்காதுன்ற க்ரைட்டீரியா நீங்கள் யோசிக்கலாம். யோசிச்சு பாருங்க. போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, டிக்ரீஸ் பண்ணுவாங்களான்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து ஸ்டெனோ வந்து கோர்ட்டில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. டிஎன்பிசி ரிலேட்டடாக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து மேக்ஸிமம் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ அப்படின்னா வந்து கோர்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இருக்க டிபார்ட்மெண்ட்டில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ரெவன்யூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் டைப்பிஸ்ட்டு வேகன்சி லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்க, சென்னை கோர்ட்ஸ் வந்து 93 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது அது இல்லாமல் வெறும் கோர்ட் எல்லா கோர்ட்டும் சேர்த்து 492 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட அவங்க 520, 530 வேகன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கும் மேலே கிட்டத்தட்ட ஒரு 550 வேகன்சிஸ் வந்து இப்போ 2000 வேகன்சிஸில் வந்து 550 வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கே வந்து டைப்பிஸ்ட்டில் வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 14 வேகன்சிஸ் தான் இருக்கும். ரெவன்யூக்கு கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மி தான், 14 தான் நினைக்கிறேன். ரெவன்யூவில் வந்து ஒரு 300 சம்திங் இருக்கும். 300 இல்லை 280 சம்திங் என்னன்னு தெரியல. ஆனால் பட் இருக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜேஏலையும் சரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். டைப்பிஸ்ட்லேயும் சரி. ஸோ அப்படின்றபோது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம கொஷின்ஸ் போடணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒரு சேஃப்க்காவது இவ்வளோ கொஷின்ஸ் போடணும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஒர்க்கு, கன்ஃபார்ம் வேலை அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன்னு சொன்னது. உடனே வந்து ஜெயில வந்து 170 ப்ளஸ் கம்மி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேர். ஸோ நான் வந்து குறைஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். 170, 165, 150 அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் சொன்னேன். ஸோ அதுக்கும் மேலே நீங்கள் வந்து எய்ம் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து என்னோட ப்ரொடிக்ஷனில் நான் வந்து இந்த ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணதை வச்சு தான் நான் இந்த வீடியோ கொடுத்தேன். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கவுன்சிலிங் போயிருப்பீங்க, இல்லை நிறைய பேர் வந்து சிவி அப்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோஸ் வந்து சுத்தமாக வியூஸே வரமாட்டேங்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.